ஹலோ நண்பர்களே, இன்று மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள், அவர் சொசைட்டி சேனலிலிருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன மாதிரியான லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அதாவது லீகல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக மந்த்லி என்வயர்மெண்டல் ரிப்போர்ட்ஸ் என்னென்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் என்வயர்மெண்ட் சம்மந்தமாக என்னென்ன ஆக்ட் இருக்குது, அப்புறம் நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ன சொல்லுது, அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான ஹெல்த் இம்பேக்ட் நம்மளுக்கு வரும் மக்களுக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் நம்ம முக்கியமான டாக்குமெண்ட்ஸு எதெல்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த லிஸ்ட்டு. இதில் ஃபார்ம் 1ன்னு பார்த்தீங்கன்னா ஏர் கன்சென்ட்டு, அது வந்து 2 years ஒன்ஸு. அப்புறம் ஃபார்ம் 13 பார்த்திங்கன்னா வாட்டர் கன்சென்ட், அது இயர்லி ஒன்ஸு. ஃபார்ம் 5 பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக என்வயர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், அது ஒன்று. அப்புறம் ஃபார்ம் 1ன்னு பார்த்தீங்கன்னா அசாடியஸ் வேஸ்ட்டு ஆத்தரைசேஷன் ஒன்று வாங்கணும், அதுக்கு வந்து 5 years ஒன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆனுவல் குவான்டிட்டி, வருஷத்துக்கு எவ்வளோ வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து இயர்லி ஒன்ஸு, அது வந்து ஃபார்ம் 4. அப்புறம் வந்து வாட்டர் செஸ் ஃபார்ம் 1, அது வந்து எவ்வளோ வாட்டர் செஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும் மந்த்லி, அது வந்து ஃபார்ம் 1. ஃபார்ம் 3 பார்த்தீங்கன்னா அசாடியஸ் வேஸ்ட் ஜென்ரேஷன் குவான்டிட்டி எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறீங்க அதுவும் மந்த்லி கொடுக்கணும். ஸ்டாக் எமிஷன் வந்து டிஜிலேருந்து வருது இல்லையா, அந்த காற்றோட எமிஷன் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து நம்ம மந்த்லி கொடுக்கணும். அதேமாதிரி எஸ்டிபி அவுட்புட் வாட்டரோட மந்த்லி ரிப்போர்ட் கொடுக்கணும். எஸ்டிபினா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டோட அவுட்புட் வாட்டர், ட்ரீட்மெண்ட் பண்ண வாட்டரு. அப்புறம் வந்து ஃபார்ம் 13, அது ஒரு டிஸ்போசல் பற்றிய ஒரு ஃபார்மு, அதையும் நம்ம வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் டிஸ்போஸ் பண்ணும்போது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போர்டு வந்து ஜென்ரேஷன் எவ்வளோ வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க உங்கள் கம்பெனியில், அதாவது உங்கள் இண்டஸ்ட்ரியில் அப்படின்றது நம்ம டிஸ்பிளே பண்ணி வைக்கணும். அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து சீவேஜ் வேஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் வேஸ்ட்டாக எது வந்தாலும் பேட்டரி சம்மந்தமாக கூட இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி வைக்கணும். இது வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ், மேண்டட்ரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட கண்டிப்பாக இது செஞ்சாகணும். இல்லைனா அவங்க பெனால்ட்டி போடுவாங்க, இல்லை அவங்க ஏதாவது நோட்டீஸ் கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மந்த்லி ரிப்போர்ட்ஸ், முக்கியமாக என்வயர்மெண்டல் சம்மந்தமாக மந்த்லி மானிட்டரிங் ரிப்போர்ட் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ரிப்போர்ட் என்னென்ன, அதனுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அது ரிப்போர்ட் ஒரு சைட்டோட சாம்பிள் ரிப்போர்ட்டு. அப்புறம் ஸ்டாக் எமிஷன், அதாவது டிஜிலேருந்து வர எமிஷன் வந்து அந்த காற்றோட தன்மை எப்படி இருக்குது, அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டு. அப்புறம் நாய்ஸ் லெவல், டிஜியில் வர்றது நாய்ஸ் இருக்குது, அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் போயின்னு இருக்கும், ஒரு எரெக்ஷன் ஒர்க் போயிருக்கும், இல்லை நார்மலாக சவுண்ட் மிஷின்ஸ் ஓட்டுற சவுண்டு இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன தேவை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது எஸ்டிபி ட்ரீட்டட் வாட்டர் மானிட்டரிங் ரிப்போர்ட்டு, அதாவது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இன்லெட்டு அவுட்லெட் வாட்டரோட நம்ம வந்து ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் வந்து ஏர் குவாலிட்டி காம்போசிஷன், ஒரு நார்மலாக ஒரு சுற்றுப்புறத்தில் இருக்கிற காற்றோட காம்போசிஷன் எப்படி இருக்கும், அந்த காற்றில் என்னென்ன கலந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் வந்து 20%, ஆர்கான் இருக்குது, அது ஒரு 0.3, கார்பன் டை ஆக்சைடு 0.03, நியான் வந்து 0.008, மீத்தேன் வந்து 0.002. இதுதாங்க நார்மலாக ஒரு காற்றோட காம்போசிஷன் கலப்பு. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 1982 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, உருவாக்குனாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டருக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அது வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த வாட்டர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, அது 1974. அதேமாதிரி ஏர் ஆக்ட், அதே ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏருக்கு வந்து 1981. என்வயர்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது சுற்றுப்புற சுகாதாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு ஆக்ட் என்னன்னா 1986. இதனால் மீது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து நியூ டெல்லியில் செப்டம்பர் 17, 2014 லான்ச் பண்ணாங்க, அண்டர் ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்புறம் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ரெண்டுமே சேர்ந்து நேஷ்னல் ஏர் மானிட்டரிங் ப்ரோக்ராம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது பிரகாரம் பார்த்திங்கன்னா 240 சிட்டி கண்ட்ரியில் கிட்டத்தட்ட 342 மானிட்டரிங் ஸ்டேஷன் மூலயமா மானிட்டர் பண்ணின்னு இருக்காங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சேர்ந்து இதை பண்ணுறாங்க. சரி, நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் கேட்டகரி என்ன, அது என்ன மாதிரியான ஹெல்த் இம்பேக்ட் பிரேக் அவுட் ஆகுன்றது தான் இதனுடைய சார்ட் இந்த டேப்லர் காலை சொல்லுது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணினா பிஎம் பர்டிகுலேட் மேட்டர், அதாவது தூசிங்க சொல்கிறது, PM10, PM 2.5, அப்புறம் NO2னா நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஆக்சிஜனு, கார்பன் மோனாக்சைடு, ஓசோன் கார்பன் மோனாக்சைடு, அதுக்கப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு, அமோனியா, லெட்டு, இதெல்லாம் தாங்க கார்பன் மோனாக்சைடு. இது எல்லாமே சேர்த்து இதெல்லாம் ஒன்று எவ்வளோ ஹவர்ஸ் பாருங்கள், 24 hours மானிட்டர் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே ஹவர்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு பேராமீட்டர்ஸும் செக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் வந்து அதை மானிட்டர் பண்ணி அதில் ஆவரேஜ் எடுத்து போடுவாங்க.
அது பிரகாரம் கேட்டகரி பாருங்கள் எவ்வளோ இருந்தால் எவ்வளோ குட் இருந்ததுன்னா 0 to 50 இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் இந்த 8 பேராமீட்டர் இருக்கு இல்லையா, அந்த 8 பேராமீட்டரும் எடுத்து அதில் வந்து ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. அது குட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0 to 50க்குள்ளே இருந்ததுன்னா அந்த வேல்யூ குட்டு, சாட்டிஸ்ஃபேக்டரி 15-100, மாட்ரேட்லி பால்யூட் கொஞ்சமாக பொல்யூட் ஆகிருந்தால் 101லேருந்து 200, புவர்னா 201லேருந்து 300, வெரி பியூர்னா 301 to 400, சிவியர்னா 401லேருந்து 500. இதாங்க இந்த சார்ட் சொல்லுது நேஷனல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இது பிரகாரம் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் மெஷர் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் முக்கியமாக நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். இது டெல்லியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம சென்னையும் நிறைய ஸ்டேட்ஸ் இதனால் அஃபெக்ட் ஆகின்னு இருக்குது. ஜஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான் இது. இது பாரு குட்டாக இருந்தால் இப்போ மினிமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாட்டிஸ்ஃபேக்டாக இருந்தாவே லைட்டாக ப்ரீத்திங் கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட் வரும். அது இல்லாமல் இதில் என்னென்னா பாருங்கள் இது 101லேருந்து 200 இருந்தாவே ஆஸ்துமா வரும், ஹார்ட் டிசீஸ் வருது, சில்ட்ரன் ஓல்டு அலர்ட் எல்லாருக்குமே இது வந்து பாதிக்கும். அது ரொம்ப புவராக இருந்தால் என்ன ஆகும், இன்னும் ரொம்ப மோசமான ஹார்ட் டிசீஸ் தான் வரும். கண்டிப்பாக வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். வெரி புவராக இருந்தால் இன்னும் டேமேஜே ஆகும் லங்ஸு. ஹார்ட் டிசீஸு முக்கியமாக இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிரகாரம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்டில் டெத்து அதிகமாக இந்த உலகத்தில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து இந்த ஏர் பொல்யூஷனால் தான். அது தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் பேராமீட்டர்ஸ் மந்த்லி நம்ம கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டு. இது ஒரு சைட்டோட சாம்பிள் தான். பாருங்கள் அதில் கூட நம்ம என்ன கொடுக்குறோம் பாருங்கள். பர்டிகுலேட் இது ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டின்னு அது பில்டிங் இருக்குன்னா இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது சுற்று வட்டாத ஒரு 4-5 இடம் இல்லை ஒரு 8 இடம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. என்ட்ரி ஏரியா, எக்ஸிட் ஏரியா, அப்புறம் இண்டஸ்ட்ரி அந்த மக்கள் புழங்குற இடத்துல அது அந்த மாதிரி இடத்துல ஒரு 8 இடம் செலக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலிமா கூட நம்ம ரிப்போர்ட்டு டெஸ்ட் பண்ணி நம்ம இது வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு சப்மிட் பண்ணணும் மந்த்லி. அதில் இது முக்கியமாக வந்து ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் பேராமீட்டர்ஸ் தான். அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னா பர்டிகுலேட் மேட்டர்ன்றது தூசிங்க அதெல்லாம் சொல்கிறது. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து NAAQSனால் ரிசல்ட் வந்து 35.5 இருக்குது. ஆனால் நேஷ்னல் ஏர் குவாலிட்டி அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் பிரகாரம் 60க்குள்ளே இருந்தால் பிரச்சனை இல்லை. அதனால் அது ஓகே. அதேமாதிரி ரெஸ்பிரபிள் பர்டிகுலேட் மேட்டர் இன்னும் அதோட இதுவும் அது உன்னுடைய பேராமீட்டர்ஸ் தான் தூசியோட. அது வந்து ஒரு 78.6. அது மினிமம் ரெக்கமெண்ட் 100 இருக்கணும். சல்ஃபர் டை ஆக்சைடு, அப்புறம் நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஓசானு, லெட்டு, கார்பன் மோனாக்சைடு, அமோனியா, அர்சனிக்கு, நிக்கல், பென்சியம், பென்சா இது எல்லாமே தான் பேராமீட்டர்ஸு. இது எல்லாம் என்ன ஸ்டாண்டர்ட்னு நம்ம பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம முக்கியமாக சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, பர்டிகுலேட் மேட்டர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து அதிகமாக இருக்கும் கலந்து. அதை வந்து எவ்வளோ நாம்ஸ்னு கண்டிப்பாக நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் சப்மிட் பண்ணோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம் இண்டஸ்ட்ரியில். டிஜிலேருந்து வர அடுத்து 2வது ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா டிஜி ஸ்டாக் மானிட்டரிங் ரிப்போர்ட். அதாவது டிஜிலேருந்து வர எமிஷன் இருக்கு இல்லையா, காற்று, அந்த எக்ஸாஸ்ட்டு புகை, அந்த புகையோட என்னென்ன பேராமீட்டர்ஸு மெஷர் பண்ணுன்றது தான் இந்த ரிப்போர்ட். அதை மெஷர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ன டயாமீட்டர் இருக்குது, என்ன டயாமீட்டரில் டெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது, வேல்யூம் ஆஃப் கேஸ் டிஸ்சார்ஜ் எவ்வளோ கேஸ் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், அப்புறம் அதுலேயும் அந்த தூசியோட பர்டிகுலேட் மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த தூசி அதனுடைய டஸ்ட் பார்ட்டிகல் அதனுடைய ரிசல்ட் என்ன அதுவும் பார்க்கணும். சல்ஃபர் டை ஆக்சைடு இதுலேயும் அதுலேயும் நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக டிஜியில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடு தான் ரொம்ப டேஞ்சரஸு. அது வந்து கரெக்டாக இருக்கா, கண்ட்ரோலாக இருக்கான்றதை பார்க்கணும். டிஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதுவும் மந்த்லியில் வர்றது தான். அப்புறம் நாய்ஸ் லெவல் மானிட்டரிங்ஸ் லிமிட்ஸு. நாய்ஸ் லெவல் வந்து டிஜி ஓடினாலும் சரி இல்லை இண்டஸ்ட்ரியல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு நாம்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கேட்டகரின்னா அதில் ஏரியா கோடு கொடுத்துருக்காங்க. 4 வகையாக பிரிச்சிருக்காங்க கேட்டகரி ஏரியா. இண்டஸ்ட்ரியல் ஏரியானா ஏ, கமர்ஷியல் ஏரியானா பி, ரெசிடென்ஷியல் ஏரியானா சி, சைலன்ஸ் ஜோன் இருக்கும் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி இடம்லாம் அது வந்து டி. ஸோ சைலன்ஸ் ஜோன் வந்து ஹாஸ்பிட்டலு இல்லை எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டு, கோர்ட்டு இதெல்லாம் வந்து சைலன்ஸ் ஜோன் கேட்டகரியில் வரும். மீதியெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் ரீஜன் அது உங்களுக்கு தெரியும். டே டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும், நைட் டைமில் எவ்வளோ இருக்கும், டெசிபிள்ஸ் அது வந்து சவுண்டோட லிமிட்டு. இதெல்லாம் இதுக்கு மேலே சவுண்டு வரக்கூடாது, நாய்ஸ் வரக்கூடாது. டே டைமில் 75, நைட் டைமில் 70. இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருந்தால், கமர்ஷியல் இருந்தால் 65, 55, ரெசிடென்ஷியல் ஏரியா இருந்தால் 55, 45, சைலன்ஸ் ஜோன் தான் 50, 40. இதாங்க ஒரு நாம்ஸ் நாய்ஸ் லெவல் மானிட்டரிங்க்கு. எஸ்டிபி வாட்டர் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே எஸ்டிபி வாட்டர் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஒன்று போட்டிருக்கேன், எஸ்டிபி ரிலேட்டட் வீடியோ. அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இந்த பேராமீட்டர்ஸ் பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். எதுக்கெலாம் என்ன அது எதை ரெஃபர் பண்ணுது, அது எதுக்கு தேவை அப்படின்றத நம்ம போன வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோவை. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்டிபி இன்லெட் வாட்டரோட இதுவும் கொடுத்துருந்தோம் நம்ம.
அதில் எஸ்டி பிஹெச் எவ்வளோ, டிடிஎஸ் எவ்வளோ, அப்புறம் டிஎஸ்எஸ் எவ்வளோ, அதாவது சஸ்பெண்டட் சாலிட்ஸ், டிசால்வ் சாலிட், குளோரைடு, சல்ஃபேட், ஆயில் அண்ட் கிரீஸ், முக்கியமாக பிஓடி, சிஓடி இது எல்லாமே இன்லெட்டில் எவ்வளோ இருக்குது, அப்புறம் அவுட்புட்டில் ட்ரீட் பண்ண பிறகு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து நார்ம்ஸ் டாலரன்ஸ் அப்படின்னு பிஹெச் பார்ப்பாங்க. 5.5 to 9 இருந்தால் ஓகே. அதேமாதிரி சஸ்பெண்டட் சாலிட்ஸ் முக்கியமாக பார்ப்பாங்க. அவுட்லெட் வாட்டரில் 30 இருக்கணும். மீதியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பிஓடி பார்ப்பாங்க, 20 mg/L. இது 3 தான் முக்கியமான பேராமீட்டர்ஸ் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோலில் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.